சென்னையில் போலீசாரை கத்தியால் தாக்கிவிட்டு தப்பியோட முயன்ற பிரபல ரவுடி ரோஹித் ராஜா பெண் எஸ்ஐ சுட்டு பிடித்தார். ரவுடி மீது பல்வேறு கொலை வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் தனது பேரன் ரவுடியே இல்லை என அவரது பாட்டி மறுப்பு தெரிவித்துள்ளார். செய்தியாளர் சசிதரன் வழங்கிய தகவல்கள் இவை. 3 கொலை வழக்கு, 13 குற்ற வழக்குகள் என தொடர்ந்து சமூக விரோத செயல்களில் ஈடுபட்டு போலீசாரால் தேடப்படும் நபராக இருந்தவர் ரவுடி ரோஹித் ராஜ். சென்னை டிபி சத்திரம் பகுதியைச் சேர்ந்த இவர் தொடர்ந்து தலைமறைவாக இருந்து வந்த சூழலில் தேனியில் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதன் பேரில் தனிப்படை போலீசார் தேனி சென்று ரோஹித் ராஜை மடக்கி பிடித்தனர். சென்னைக்கு அழைத்து வந்து விசாரணை நடத்திய போது போலீசாரை கத்தியால் தாக்கிவிட்டு ரோஹித் ராஜ் தப்பியோட முயன்றதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து பெண் உதவி ஆய்வாளர் கலைச்செல்வி தற்காப்புக்காக ரோஹித் ராஜை துப்பாக்கியால் வலது கால் முட்டியில் சுட்டு பிடித்ததாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்த காவலர்கள் சரவணகுமார், பிரதீப் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மேலும் துணிச்சலாக செயல்பட்ட உதவி ஆய்வாளர் கலைச்செல்வியை காவல் ஆணையர் அருண் நேரில் அழைத்து பாராட்டினார். இதனிடையே தனது பேரன் ரோஹித் ராஜ் ரவுடியே கிடையாது என்றும் கால்களை ஏற்கனவே உடைத்த நிலையில் அவனால் எப்படி தப்பித்து ஓட முடியும் என்றும் ரோஹித் ராஜின் பாட்டி காணிக்கை மேரி கேள்வி எழுப்பினார். அவனுக்கு கால் நடக்க முடியல, எப்படி ஓடுவான் சார்? நீங்க நியாயம் சொல்லுங்க. அவனுக்கு அம்மா கிடையாது, எங்க குடும்பத்தையே இட்டு போய் நாசம் பண்றாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல நாங்க சாவுதா உயிரோடு இருக்குதான்னு எங்களுக்கு தெரியல. நியாயம் வேணும், எங்களுக்கு நியாயம் வேணும். இது போலீஸாரா சக்கா ரொம்ப இவங்களுக்கு அவார்டு வாங்கணும், ஸ்டார் வாங்கணும்னா நியாய நீதியாக பிடிச்சி இது பண்ணுங்க. இந்த சூழலில் ரோஹித் ராஜிடம் விசாரணை நடத்தியதில் பல்வேறு தகவல்கள் வெளியாகி உள்ளன. 16 வயது முதலே குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வந்ததாகவும் 2017ஆம் ஆண்டு பழிக்கு பழியாக பிரபல ரவுடிகள் தீச்செட்டி முருகன், சிவக்குமாரை வெட்டி கொன்றதும் தெரிய வந்துள்ளது. சசிதரன், சுட்டு பிடிக்கப்பட்டவர் மீது மொத்தம் எத்தனை வழக்குகள் நிலுவையில் உள்ளன? காவல்துறை விசாரணையில் ஏதேனும் முக்கிய தகவல் வெளியாகி உள்ளதா? விவரங்கள் சொல்லுங்க. விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட ரவுடி ரோஹித் ராஜ் போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தி பிடித்திருக்கிறார்கள். போலீசாரை கத்தியால் தாக்கி தப்பிக்க முயற்சித்த போது உதவி பெண் ஆய்வாளர் அவரை துப்பாக்கியால் சுட்டு பிடித்திருக்கிறார். தற்போது அவர் மேல் சிகிச்சைக்காக அரசு ஸ்டான்லி பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் அவர் மீது 3 கொலை வழக்குகள் மற்றும் 13 வழக்குகள் நிலுவையில் இருப்பது தெரிய வந்திருக்கிறது. தொடர்ச்சியாக போலீசார் அவர் எந்தெந்த வழக்குகளில் தொடர்புடையவர்கள் என்பது குறித்தான தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு விசாரணைக்கு எடுத்து நடத்தவும் திட்டமிட்டு இருக்கிறார்கள். ரஞ்சித், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சசிதரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.